ஹலோ ஆல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், ஜாதிபத்திரி, அன்னாசி மொக்கு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 100 ml போல் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அடிக்கடி இதை மாதிரி கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. வெங்காயம் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமே வெந்து வரும். இப்போது வேக வச்ச மட்டன் நல்லா வெந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் பாத்திரத்தில் அடியில் ஒட்டும். அதனால் அடிக்கடி நல்லா கலந்து விடுங்க. இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, மல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கசகசா, 4-5 முந்திரி 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 6 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு பாக்கெட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் க்ளீன் பண்ணி 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. நல்ல கொதி வந்ததும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பிரியாணி கஞ்சிக்கு கோதுமை குருணையை வேக வச்சுருக்கேன். பக்கத்தில் முட்டையும் வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பை கொதிச்சிட்ருக்க கோதுமை குருணையில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் 65 பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோதுமை முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு. 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. நல்லா கொதிச்சதும் பிரியாணி கஞ்சிக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் தேவையான அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா பிரியாணி கஞ்சி ரெடி. இப்போ ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஊற வச்சுருந்த 65 ஒரு பேட்ச் போட்டாச்சு. இன்னும் ஒரு பேட்ச் போட்டால் முடிஞ்சிட்டு. நல்லா வெந்து வரட்டும். நல்ல உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் சூப்பரான 65ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் விட்டதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சாதம் உடையாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கிறேன். மட்டனும் நல்லா வெந்திருக்கு. சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மட்டன் பிரியாணி ரெடி. சாதம் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ வேக வச்ச முட்டை, பொரிச்ச 65, ஆனியன் ரைத்தா, பிரியாணி கஞ்சி பார்க்கவே ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. மட்டன் ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. என் பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னான். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.